உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள். சார், பிரத்யோகமாக நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம், தமிழ் மாதம் எடுக்காமல் ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம பழகிட்டோம். சேல்ரி வருது, அதுபோக பார்த்திங்கன்னா டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்னிலிருந்து எடுக்கப்படுது. தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 அதாவது 16 தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 15 நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரத்யேகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் 1/11/2025 இந்த 2025 நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மீனராசி நேயர்களே, சார் எனக்கு சனி சாதகமாக இல்லை சார், அதுபோல் சில கிரகங்கள்லாம் சாதகமாக இல்லை சார், நீங்கள் வேற என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, எல்லா நேரமும் கிரகங்கள் கெடுபலனை கொடுப்பதில்லை, எல்லா நேரமும் சுப கிரகங்கள் சுப பலனை கொடுப்பதில்லை. ஸோ ஒரு சில காலகட்டங்கள், அதனால தான் கௌரி நல்ல நேரம், வார பலன், ஆண்டு பலன் இப்படி பிரித்தாங்க. மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரிகளுக்கும் ஆண்களுக்கும் அற்புதம் ஆனந்தம் நிறைஞ்சது. நெடு நாட்களாக இந்த வியாபார விஷயத்தில் தட்டங்கள் எல்லாம் 2ஆம் தேதிக்கு மேலே முற்றிலும் நீங்கும். கோர்ட்டு வழக்கு விஷயத்தில் ஜெயிப்பீங்க. தீர்ப்பு திடீர் என்று உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு, அது முகமாக பேரும் புகழும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் ஆண்களுக்கு தன் தந்தையாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. மனைவியினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. திடீர் இடப்பெயர்ச்சி, வீடு வாசத்தை மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு. வியாபார சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த கல்லாவை மாற்றி வைக்கலாமா, இது அந்த பக்கம் இருக்கலாமா என்ற எண்ணங்கள் தோன்றுவதற்கு அதை நடைமுறைப்படுத்துவது நன்மையே என்பதை இந்த மாதம் தெரிந்து கொள்ளுங்கள். அதை அறிந்து செயல்படுத்துவது நன்மை பயக்கும். மீனர் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, சார் என் கணவனுக்கு எனக்கு ஒத்து வரல சார் என்று வாதம் பேசாமல், இந்த விவாக பிராப்தம் அப்படின்னா கல்யாணம், அப்போ வாதம்னா சண்டை. இந்த விவாகம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் அர்த்தம். அது திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் கணவனுக்கு எப்பெல்லாம் தயக்கம் குழப்பம் வருதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அறிந்து புரிந்து அவருக்கு மந்திரியாக நீங்கள் ஆலோசனை செய்யும் பொழுது உங்கள் கணவர் ஜெயிச்சா உங்களுக்கு சந்தோஷம் தானே. அதை அறிந்து செயல்படுங்கள். கோபத்தை குறையுங்கள். நெடுநாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தவங்க, பேக் பெயின், மெயினாக C1 C2 கழுத்து சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் 7ஆம் தேதிக்கு மேலே விமோச்சனம் இருக்குங்க. பெல்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. வயிறு சம்பந்தப்பட்ட மாத்திரை எடுத்திருந்தா அதெல்லாம் குறைஞ்சிருமுங்க. மாணவ மணிகளுக்கு அற்புதங்கள் ஆனந்தங்கள் நிறைஞ்சாலும் சில கிரகங்கள் சாதகமற்ற தன்மை இருந்தால் மறதி குணத்தை கொடுத்துரும். அதனால மறந்துடாமல் இருக்கிறதுக்கு தெய்வ வழிபாடும் ஹோமா யாக இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும், படித்த விஷயத்தை திருப்பி ரீபீட் படிக்கிறதும் உங்களுக்கு மறதி தன்மையை மாற்றும். மீதி எல்லாம் நன்மையாகவே இருக்குதுங்க. வரக்கூடிய பரீட்சையில் நீங்கள் தான் வெற்றி வகை சூட போகிறீங்க. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலே அதிகாரிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்துக்காதீங்க. நீங்கள் அமைதியாகவும் எளிமையாகவும் உங்களுடைய வேலையை கடமை தவறாமல் பார்க்கும் பொழுது மேலதிகாரியினுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக மாட்டீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்தாலும் 21ஆம் தேதி முடிக்க பொறுமையாக இருங்க. மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குங்க. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கால நேரம் கனியவில்லை, சற்று பொறுமை அவசியம். இருந்த விவசாயத்தை இது பண்ணுங்க. இடத்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, கிணறு தோன்றது, பூமி விஷயத்தில் அவசரப்பட்டு கேஸ் போடுவது இதெல்லாம் உகந்ததில்லை. நிதானமும் பொறுமையும் விவசாயத்துக்கு முக்கியம் என்பதை மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு உணர்த்துதுங்க. ட்ராவலிங் டைம், இந்த ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக மீனராசிக்காரர்கள் கூடுமான முடிக்க பகல் நேர ட்ராவலும் இரவு பொழுது வந்தால் தங்கி செல்வதும் உத்தமம். மிக சனி இருப்பதனால் மிகப்பெரிய விபத்துகள், ஆக்சிடென்ட்கள் இருந்து தப்பிச்சுக்கலாம். எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்தால் அந்த எதிரிகளுடைய தாக்கம் இரவு நேரத்தில் தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதுதான் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ காதலர்களுக்கு எப்படி இருக்கும், லவர்ஸ், மீனராசியில் இருக்கக்கூடிய லவர்ஸ்களுக்கு சகிப்பு தன்மையும் சந்தோஷமும் இருக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாத சந்தேகம் இருக்கும். சந்தேக குணத்தை மாற்றுங்கள். சங்கடமற்ற வாழ்க்கை வாழலாம். ஸோ சந்தேக குணம் இல்லாமல் இருந்துக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பு பெறும் என்பதை மீனராசியில் கூட தெரிஞ்சு கொள்ளுங்கள். குறிப்பாக வைத்தியத்துறை சார்ந்தவர்கள், இந்த ராசிக்கு மட்டும் ஏன் வைத்தியத்துறை இருக்கிறேன் அப்படின்னா, மேலும் படிக்க
படிக்கக்கூடிய அமைப்பு, மூத்த அதிகாரிகள் இவனுடைய ஆலோசனை, அவர்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் நான் பெரிய டாக்டராக இருக்கிறேன், நான் பெரிய நர்ஸாக இருக்கிறேன்னு சொல்லாமல் அவர்களிடம் சும்மா இருக்கிற நேரம் ஆலோசனை, அவர்களுடைய இருப்பிடம் சென்று அறிந்து கொள்வது பக்குவத்தையும் உங்களுக்கு பலவிதமான ஆற்றலையும் பெருக்கும் என்பதை நினைவுபடுத்துங்க. பின்வரும் காலங்களில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உலகுக்கு பெரிய சாதனைகள் புரிய இருக்கிறாங்க. அதற்கு வித்துவலாக ஆரம்பமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஸோ மீன ராசியில் இருக்கிற எல்லா நட்சத்திரக்காரர்களும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிப்பதும், இந்த குளிர்ந்த நீரில் உடல் உஷ்ணமாகக்கூடிய காலகட்டம் இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு. அந்த வாயில் எச்சம் வர்றது, வயிறு சூடாகிறது, கண் புகைச்சல் வருது, கண்ணில் இந்த மெட்ராஸை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது உஷ்ண சம்பந்தப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால குளிர்ந்த நீரில் குளிக்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது, ஆலய வழிபாடு பண்ணுறது, இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்கிறது, ஆயில் ஐட்டத்தை தவிர்ப்பது, இதெல்லாம் இந்த மீன ராசியில் நவம்பர் மாதத்துக்கு எல்லா கிரகங்களையும் கணக்கு பண்ணி பிரசன்ன முறையில் தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பல வகையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. பொருளாதார அபிவிருத்தி உண்டு. நிறைய நாட்களாக இருப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு சார்னு சொல்கிறவங்க 11ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக பொருளாதாரம் கூடக்கூடிய அமைப்பு உண்டு. வெற்றி வகை சூடக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7, 5, 4 அல்லது 4, 5, 7 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணாக வரும். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்மை, ஷாண்டலு, ஒரு ரொம்ப லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூவை விட லைட்டாக இருக்கணும். இந்த நிறங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஃபோர்ஸாக வரக்கூடிய உங்களுடைய எஃபெக்ட் குறையுங்க. பிரத்யோகமாக நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்கிநாதர் வழிபாடு, குறையற்ற வழிபாடுகளாக இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து வருத்தேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில விகிதாச்சாரம் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரசன்ன அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கி இருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பாக விருச்சிகத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு, இதிலிருந்து சூரியன் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, இப்படி கிரகச்சாரத்தினுடைய அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மேற்சொன்ன கொண்ட 12 ராசிகளுக்குமே இந்த 30 நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனல்ல மட்டுமே பார்க்க முடியும். கிரக பெயர்ச்சி அல்லது கிரக மாற்றம், கிரக பார்வை அப்படிங்கிற காட்டிலையும் கிரக புள்ளிகளினுடைய அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது, சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுப கிரகங்கள் பார்க்குதா, அல்லது அசுப கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா, அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்ன விகிதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம், தேவ பிரசன அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்சொன்னக்கூடிய அனைத்து விஷயங்களும் 30 நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் 12 ராசிகாரர்களுக்கும் நவம்பர் மாதம் வெற்றி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும். மேலும் வித்தியமாக கடகத்தில் குரு, அதுபோக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை, இதெல்லாம் எடுத்து நம்ம பிரசன்ன அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்யோகமாக மீன ராசி, கும்ப ராசி, மிதன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த ராசி நேயர்களுக்கு எல்லாமே அபிவிருத்தி நமஸ்தேயாமின்னு சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் மிகப்பெரிய பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும், மேலும் நம்ம ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த 12 ராசிகளுக்கு இந்த மாதம் 30 நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும், அது தனித்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள், அந்த பாதத்துடைய லக்கண புள்ளிகள், அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம், அதாவது 1/1/2025 நவம்பர் மாதம் முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ
அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும், எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை பண்ணணும், உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா, என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும், விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எழக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும், உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.